அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனலில் இன்றைக்கி ஃப்ரைடே சமையல் என்னதுன்னா கீ ரைஸ், ஏர்வாடி கீ ரைஸ். இப்போ நான் இந்த கப்புக்கு 1.5 கப்பு புழுங்கல் அரிசி, பொன்னி அரிசி எடுத்திருக்கேன். கிச்சன் கிங் அரிசி. அதை ஊற வச்சிட்டேன். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிட்டேன். இப்போ ஊற வச்சு இதை நல்லா களைஞ்சி எடுத்துக்கிடணும். எல்லா தண்ணி, மட்டன் கழுவுன தண்ணி எல்லாத்தையும் என்ன வச்சுருக்கேன். இது ஏற்கனவே 2வது தடவை களைஞ்சிருக்கேன். அரிசியை ஊற வச்சுட்டேன். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். ஊற வச்ச அரிசியை இப்படி வார வச்சிடணும். இப்படி வார வச்சிடணும். இப்போ இந்த அடுப்பில் என்ன வச்சுருக்கேன்னா, மிளகு, ஜீரகம், தக்காளி, வெங்காயம்லாம் போட்ட ஒரு மட்டன் கிரேவி வச்சுருக்கேன். இந்த மட்டன் கிரேவி நெய் சோறு கீ ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வெந்துருச்சு. கொஞ்சம் தண்ணி வற்றுறதுக்காக வேண்டி இதை வேக வச்சுருக்கேன். அடுத்த அடுப்பில் நம்ம கீ ரைஸ் வைக்கும். கீ ரைஸுக்கு தேவையான நெய், தேங்காய் எண்ணெய், அரை மூடி தேங்காயை பால் எடுத்து அதில் சின்ன சின்னதாக நாட்டு உள்ளி, சின்ன வெங்காயத்தை முழுசாகவே போடணும். ஒரு 7-8 எண்ணெய் போடணும். 3 மிளகாய், ஒரு சிறிய தக்காளியை பொடியாக நறுக்கி போடணும். கொஞ்சம் புதினா மல்லி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அன்னாசி பூ, ஏலக்காய் பொடி இதில் போட்டுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பட்டை, கிராம்பு. இது தாளிப்பதற்கு கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம். இது தயிர் சம்பளுக்கு வெட்டி வச்சுருக்கேன். இந்த சின்ன வெங்காயம் லைட்டாக, ரொம்ப வெங்காயம் போட வேண்டாம். இது தாளிப்பதற்கு. இது நம்ம தயிர் பச்சடி வைக்கிறதுக்கு வச்சுருக்கேன். சிம்பிள் மட்டன் குழம்பு வச்சுட்டேன். ஃப்ரைடே சமையல். வெள்ளிக்கிழமை அதிக நம்ம சலவாத்து ஓதணும். நாயகம் பேரில் அதிகமாக நம்ம சலவாத்து ஓதணும். கிழமைகளிலே உயர்ந்த சிறப்பான நாள் வெள்ளிக்கிழமை, ஜும்மா நாள். இந்த ஜும்மா நாளில் நம்ம அனைவரும் அல்லாவுடைய இதிலே தான் நம்மளை தயார்படுத்தி கொண்டு இருக்கணும். ஆண்கள் பள்ளிக்கு சென்று தொழணும், பெண்கள் வீட்லேயும் தொழலாம். பள்ளிக்கு சென்று தொழக்கூடியவங்களும் பள்ளிக்கு போய் தொழலாம். இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுட்டேன். இது கரெக்டாக இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடும். இதுக்கு நம்ம 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிடும். இந்த மட்டன் கிரேவி வைக்கிறதுக்கு 1 ஸ்பூன் நெய் ஊற்ற ரொம்ப சுவையாக இருக்கும். நெய் ஃப்ரிட்ஜில் வச்சனால ரொம்பவே உறைஞ்சிருச்சு. இவ்வளோ நெய் ஊற்றிடும். இவ்வளோ நெய் போட்டு ஒரு கிளறிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிடும். இந்த மட்டன் கிரேவி ரெடி ஆகிட்டு. இதுக்கு சின்ன உள்ளி, தக்காளி எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இது ஏற்கனவே என்னுடைய வீடியோவில் போட்டிருக்கேன், பார்த்துக்கிடுங்க. அப்புறம் இந்த கீ ரைஸுக்கு 1.5 கப் கீ ரைஸுக்கு இந்த ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் நெய் போதும். ஏன்னா நம்ம தேங்காய் பாலில் பண்ணுறனால நம்ம இப்போ எங்களுக்கெல்லாம் வயசு 60 தாண்டிட்டு, அதனால் நெய் அதிகமாக நாங்கள் சேர்க்க மாட்டோம். இப்போ இதில் இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் பாருங்கள். இது கரைஞ்சால் நிறைய வந்துடும். இவ்வளோ தான் நெய் போட்டிருக்கேன். தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு. நம்ம வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் வதக்கணும் தானே, அதனால் தேவையான அளவு. சரியா? நான் என் வீடியோவில் எல்லாம் அளவு பிரகாரம் அழகான முறையில் போட்டிருக்கேன். நீ என் வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நெய் இதில் கிராம்பு, அன்னாசி பூ, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பொடிசாக நறுக்கிற பல்லாரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு குக்கரில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த வெங்காயம் போடுறது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இவ்வளோ அளவு, 1.5 கப்புக்கு. இதை நல்லா கரியாமல் வதக்கணும். ஏலக்காய் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். வெறும் சட்டியில் தான் பொடி. அதை நல்ல ஏலக்காயை வறுத்துட்டு கரியாமல் வறுக்கணும் ஏலக்காயை. அதுக்கப்புறம் ஏலக்காயை பொடி பண்ணி வச்சிடணும்.
இதில் வந்து நம்ம ரொம்ப வந்து வெங்காயம் போடக்கூடாது. முழுசாக பாருங்கள், குட்டி குட்டி பொடியாக நறுக்கின தக்காளி, 3 மிளகாய், இந்த மாதிரி சின்ன உள்ளியை முழுசாக போடுங்க. கொஞ்சோண்டு புதினா, அதுக்கப்புறம் மல்லி இலை. பிஸ்மில்லா. ஊற்றியாச்சா? உப்பு பார்க்கும், உப்பு பார்க்கும். இந்த கீ ரைஸ் வந்து இரவு வரை கெடாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு எலுமிச்சைப்பழச்சாறு புழிஞ்சு ஊற்றணும். இப்போ அது ஊற்றும். நம்ம இப்போ இந்த பாருங்க, இந்த சைஸு எலுமிச்சை, பாதி எலுமிச்சை பழத்தை வந்து இப்படி இந்த கொட்டை இதில் தங்கிடும், கண்ணாப்பையில் இப்படி புழிஞ்சு விட்ருங்க. இந்த கீ ரைஸ் வந்து கெட்டு போகாது. அதுக்கு தான் இந்த எலுமிச்சைப்பழம் இது ஊற்றுறது. சரியா? இப்போது இதில் நல்ல பொட்டு வரும். கொதிக்கக்கூடாது. பொட்டு வரும்போது, ரசத்துக்கு வர்ற மாதிரி பொட்டு வரும்போது தான் நம்ம அரிசியை தட்டணும். நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடும், கொஞ்சம் உப்பு போட்டுக்கிடும். சரி, இப்போது நம்ம பச்சடி லைட்டு போடலையே. இப்போ வந்து நம்ம தயிர் பச்சடிக்கு என்ன பண்ணுறோம், மிளகாய் வெட்டி போட்டுட்டோம். இது கேரட் இருந்தாலும் துருவி போடலாம், வெள்ளரிக்காய் இருந்தால் கட் பண்ணி போடலாம். போட்டு நம்ம தயிர் பச்சடி வச்சா சூப்பராக இருக்கும் தயிர் பச்சடி. எலுமிச்சப்பழம் இல்லைன்னா நீங்கள் நெய்ச்சோறுக்கு, கீ ரைஸுக்கு தயிர் கூட ஊற்றலாம். 2 ஸ்பூன் தயிர் ஊற்றலாம். தயிர் ஊற்றினாலும் சோறு வந்து கெட்டு போகாது. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு இதை நம்ம பிசைஞ்சு வச்சுக்கிறோம். தயிர் பச்சடி ரெடி ஆகிட்டு. கீ ரைஸுக்கும் தயிர் பச்சடிக்கும் சூப்பராக இருக்கும். நம்ம வந்து கத்திரிக்காய் பச்சடி வைக்கிறா இருந்தாலும் வச்சுக்கிடலாம். இன்றைக்கி நான் சிம்பிள் ஆட்டு, வெள்ளிக்கிழமை வந்து நேரத்தை வந்து நான் வந்து வீணாகவே ஆக்க மாட்டேன். இப்போ நான் வந்து பொட்டு மாதிரி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் அரிசியை தட்டியாச்சு. இப்போ கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணணும். இப்போ நான் பாருங்க, மட்டன் கழுவுன தண்ணி எல்லாம் அப்படி வச்சுருக்கேன். இதுதான் அரிசி கழுவுன தண்ணி. இதை மாடியில் போய் எல்லா செடிகளுக்கும் ஊற்றுவேன். இதுதான் என்னுடைய செடிகளுக்கு உள்ள உரம். எல்லாம் அதிகமாக பூக்கிறதுக்கும் காய்க்கிறதுக்கும் நான் இப்படி வந்து அரிசி கழுவுன தண்ணி, பழத்தோல் வாரத்தில் 1 நாள் வைக்கணும். தினம் பழத்தோல் வச்சா செடி வம்பா போயிடும். வாரத்தில் 1 நாள் பழத்தோல், அப்போ ஒரே ஒரு முட்டை ஓடு, ஒரு செடிக்கு ஒரு பழத்தோல் போதும். கேட்டிங்களா? முட்டைத்தோடு, வெங்காயத்தோல் வைக்கணும். நீங்கள் தினம் வைக்கக்கூடாது. நீங்கள் தினம் வச்சாச்சுன்னா அன்றைக்கி அந்த செடி அப்படியே கரிஞ்சிரும். வாரம் ஒரு வாட்டி வைங்க. திங்கக்கிழமைனா திங்கக்கிழமை வைங்க, ஞாயிற்றுக்கிழமைனா ஞாயிற்றுக்கிழமை செடிக்கு வைங்க. அப்படி ஒரு கணக்கு பார்த்து வைங்க, இல்லைன்னா செடி கரிஞ்சு போகும். இப்போ இது கொதிக்கட்டும். தயிர் பச்சடி ரெடி ஆகிட்டு கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிடும். குக்கர் மூடிடும். மூடி ப்ரெஷர் வந்ததுக்கப்புறம் பட்டன் போட்டு லோ ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடணும். சரியா? இப்போது பேப்பரை வச்சு இந்த கவுண்டர் டாப்பை எப்படி க்ளீன் பண்ணுறோங்கிறத காட்டுறேன். இதுதான் நம்ம துணியெல்லாம் துவச்சிக்கிட்டு பிசுப்பு இருக்கும். இது அப்படி இல்லை. க்ளீனாக ஒவ்வொரு பேப்பராக துடைச்சா க்ளீனாக ஆக்கிடலாம். ரொம்ப ஈஸி. நம்ம பேப்பரு வச்சு துடைக்கும் போது அதை வாஷ் பண்ண வேண்டியது இல்லை. வேலை வந்து குறைச்சிக்கிடலாம். எவ்வளோக்கு எவ்வளோ வேலையை குறைக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம குறைச்சிக்கிட வேண்டியது தான். முருங்கைக்காயை ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும்னு இல்லை. இப்படி வச்சு ஒரு ஈர துணியை போட்டு இதை அப்படி பொரிஞ்சு வைக்கணும். ஒரு ஈர துணியை போட்டு இப்படி வச்சாச்சுனா கூட இந்த முருங்கைக்காய் வந்து கெட்டு போகாது. 3-4 நாள் வரை அப்படியே இருக்கும். இனிமேல் இதை க்ளீன் பண்ணிவிட்டு இதையும் ஒரு பேப்பரை வச்சு துடைக்கணும்.
சரியான வெயில். இந்த வெயிலுக்கு வந்து வெள்ளரி பிஞ்சு, அதே மாதிரி தர்பூசணி. இப்போ வந்து ப்ரெஷர் வந்துட்டு பாருங்கள், வந்துச்சா. இப்போ வந்து என்ன பண்ணுறேன், இப்போ நேராக சிம்முக்கு கொண்டு வந்துட்டேன். இப்போ டைம் பார்த்துட்டு கரெக்டாக 10 நிமிஷம் நெய் சோறு கீ ரைஸ் ரெடி ஆயிரும். வெயில், சரியான வெயில். ஒரு எலி வந்து பாடாப்படுத்துதுன்னு எலி பொரியில் கருவாடை சுட்டு வச்சுருக்கேன். அது விழுந்த பாடு இல்லை, சரியான பாடுபடுத்துது இந்த எலி வந்து. எல்லா குப்பை எல்லாம் பாருங்கள் க்ளீனாக ஆக்கி வச்சுருக்கேன். கவுண்டர் டாப்பை மட்டும் க்ளீன் பண்ணணும். வேலை சமையல் முடிஞ்சிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. கீ ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்றைக்கி வந்து ஃப்ரைடே. அப்பளம் வறுக்கணும். நான் வந்து பாப்புலர் அப்பளம் இல்லைன்னா பிந்து அப்பளம் தான் வாங்குவேன். இதுதான் எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது நிறைய சோடா உப்பு இல்லாத அப்பளம். எண்ணெயும் வெள்ளையாகவே இருக்கும். நீங்கள் மற்ற அப்பளத்தை பொரித்து பாருங்க, அதில் வந்து அந்த எண்ணெயே கலரே மாறிடும். பாப்புலர் இல்லைன்னா பிந்து அப்பளம் வாங்குங்க, நல்லாயிருக்கும். அதே மாதிரி டீக்கு பாருங்க, இப்படி தான் இஞ்சியில் தோல் இல்லாமல் செதுக்கி தட்டி போடுவேன். நல்லா டீ கொதிக்கணும். நான் டீ போடுறதையும் உங்களுக்கு என் வீடியோவில் போட்டிருக்கேன். நல்லா கொதிக்கணும். அது கொதிக்க கொதிக்க அந்த டிகாஷன் இறங்கி அந்த டீ கலர் மாறி, பாலினுடைய கலர் மாறி டீ கலர் வரணும். அப்போ தான் டீ நல்லாயிருக்கும். எல்லோரும் தான் டீ போடுறாங்க, அது என்ன நல்லாவே இருக்குது? நல்லாவே இல்லை. சரி, இப்போ வந்து இன்றைக்கி என்னதுன்னு காமிக்கிறேன். எப்போதுமே நான் ஆட்டினுடைய கிட்னி, முன் சந்து கறின்னு சொல்லுவாங்க, முன்னங்கால் கறின்னு சொல்லுவாங்க, அது நீங்கள் வாங்க, சாஃப்டாக இருக்கும், சீக்கிரம் வெந்துடும். மட்டன் குழம்பு. இப்போ நம்ம வந்து குக்கரை ஓப்பன் பண்ண போகிறோம். ப்ரெஷர் குறைஞ்சிருச்சு. இப்போ 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகிட்டு பாருங்க, அருமையான கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, எல்லா வேலையுமே முடிஞ்சிடும். நீங்கள் வந்து எப்படி என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் என்னைய மாதிரி சமையல் பண்ணுங்க, சீக்கிரமாக வேலையும் முடியும். அளவு பிரகாரம் அதில் அழகாக சோறுலாம் வரும். இப்போ இதுக்கு என்ன பண்ணணுன்னா, இப்போ வந்து நான் நெய் ரொம்ப ஊற்ற மாட்டேன், எங்களுக்கு நெய் ரொம்ப சேர்க்க மாட்டேன். நீங்கள் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி அதை அப்படியே அடியிலேருந்து மேலேருந்து கீழே இப்படி கிளறி வச்சிடணும். அப்போ தான் நம்ம அதில் போட்ட மிளகாய், சின்ன உள்ளி, கருவேப்பிலை, மல்லி, புதினா எல்லாம் எல்லா இடமும் படும். பார்த்தீங்களா, அருமையான ஏர்வாடி கீ ரைஸ் ரெடி ஆயிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். இந்த கீ ரைஸ் வந்து ரொம்ப கமகமன்னு மணக்கும், சுவையாக இருக்கும். குக்கர்லேயே வச்சிடலாம், பார்த்துக்கிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஜும்மா முபாரக்.